எங்கள் அப்பா வந்து ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் எடுத்தாருங்க. எங்கள் அப்பா வந்து மகாபிரபுன்ற படம் எடுத்தார், மற்ற படங்களும் எடுத்தார். ஒரு லேப் வாசலில் வந்து எங்கள் அப்பா வந்து பிச்சை எடுக்கிறது நான் கண்ணால் பார்த்தேன். எப்போவுமே வராத ஒரு விஷயம் நீ செய்யணும். நிலம் அவங்க பேரில் நீ கால் கிரவுண்டோ அரை கிரவுண்டோ அவங்க பேரில் நீ எழுதி கொடு, நான் பெருமைப்படுவேன். இல்லைனா வீட்டு வாசலில் வந்து நிற்காதுன்னு சொல்லிட்டார். அதுக்காக தான் நான் நிற்கிறேன். உள்ளே உக்காந்து அந்த நாற்காலியை நிரப்புறதுக்காகவே 10 வருஷமாக உக்காந்து ஒன்றுமே பண்ணாமல் பைரசி ஆகட்டும், ஒரு சப்சிடி ஆகட்டும், ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் ஆகட்டும், எதுவுமே பண்ணாமல். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இவங்க அத்தனை பேரோட ராஜினாமா கடிதம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. படம் எடுக்காத தயாரிப்பாளர்கள் நாங்கள் எடுக்க வைப்போம். அதுதான் இந்த அணியோட வெற்றி. படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெறுங்கையோட தான் நிற்கிறோம். என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. சிதறி கிடக்குது எங்களுடைய கண்டென்ட். அப்படி சிதறி கிடக்கிற கண்டென்ட்டிலிருந்து எங்களுக்கு உரிமையான தயாரிப்பாளர்களுக்கு உரிமையான அந்த வருமானத்தை ஈட்டி கேபிள் இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதில் பல குளறுபடிகள் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏப்ரல் 2 தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் வந்து இந்த அணி இன்னும் பேர் வைக்கலை. இந்த அணிக்கு அது முக்கியமாக தோணலை. அது கூடி சீக்கிரம் அறிவிப்போம். பட் இந்த அணி சார்ந்த அத்தனை நபர்கள் எங்கிட்ட உட்காந்துருக்காங்க. இந்த அணி சார்பாக தலைவர் பதவிக்கு தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு வந்து நான் போட்டியிட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் த ஜுடிஷியல் சிஸ்டம். ஏன்னா நிறைய சர்ச்சைகள், நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள். விஷால் நிற்கக்கூடாது. விஷால் வந்து இங்கிட்டு ஒரு சங்கத்தில் வந்து ஒரு பொதுச் செயலாளராக இருக்காப்புல, இந்த சங்கத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு அனைத்து சர்ச்சைகள் தாண்டி பைலாப்படி கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு நான் வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நடிகர் சங்க நிர்வாகிகள் சார்பாக, நடிகர் சங்கம் உறுப்பினர்கள் சார்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் இன்றைக்கி நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இன்க்ளூடிங் கட்டடம் கூடிய சீக்கிரம்னா ஒரு காலகட்டம் அப்படி இல்லை, கூடிய சீக்கிரம்னா அக்கார்டிங் டு த லா அடுத்த மாதம் தொடங்கப்பட போகுது. ஸோ அதோடு சேர்ந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள், பென்ஷன் ஆகட்டும், மருத்துவ உதவி ஆகட்டும், கல்வி உதவியாகட்டும், எல்லா வகையிலையும் நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம். இப்போது அடுத்தது தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் நிற்க போகிறேன்னா, நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்ட மாதிரியே எங்கள் அப்பாவும் கேட்டார், எதுக்குடா நீ வந்து மறுபடியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிறேன்னு. அப்பா, நீ கஷ்டப்பட்டல, நீ வந்து ஜெமினி லேபில் வந்து நீ வந்து கெஞ்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணோம். எங்கள் அப்பா வந்து ஐ லவ் இண்டியான்னு ஒரு படம் எடுத்தாருங்க. எங்கள் அப்பா வந்து மகாபிரபுன்ற படம் எடுத்தார், மற்ற படங்களும் எடுத்தார். ஆனால் நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு லேப் வாசலில் வந்து எங்கள் அப்பா வந்து பிச்சை எடுக்கிறது நான் கண்ணால் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து அந்த வாசலில், அந்த ஜெமினி லேபில், ஐயா என் படம் ரிலீஸ் ஆகணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ண ஒரே தப்பு இந்த படத்தை தயாரித்தேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தார். நான் கண்ணால் பார்த்தேன். ஒருவேளை அதுவாக இருக்கலாம், ஒருவேளை இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரோட ஆதங்கங்களாக இருக்கலாம், ஒருவேளை நான் வந்து கஷ்டப்பட்ட அந்த காலங்களாக இருக்கலாம். அது போக்குறதுக்காக தானுங்க நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன். இனிமேல் அந்த 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 கஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது எந்த தயாரிப்பாளருக்கும் இனிமேல் நடக்காது. இந்த ஒரே விஷயம் சொன்னார் எங்கள் அப்பா, நீ ஜெயிச்சதுக்கு நீ வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்கிற, உன்னை எதிர்த்து வந்து பெரியவங்களாம் நிற்கிறாங்க, எல்லாரும் என்னோட நண்பர்கள் எல்லாம் இருந்தாலும் ஓகே, நடக்கலை. எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நான் வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் மெம்பரு, தெலுங்குலேயும் மெம்பரு. ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு வந்து எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. உன்னால் வந்து ஒரே ஒரு விஷயம், நீ நின்னா ஒரே விஷயம், எனக்கு காதுபட ஒரு விஷயம் வரணும். விஷால் இந்த அணி மூலியமாக தயாரிப்பாளர்களுக்கு எப்போவுமே வராத ஒரு விஷயம் நீ செய்யணும். நிலம் அவங்க பேரில் நீ கால் கிரவுண்டோ அரை கிரவுண்டோ அவங்க பேரில் நீ எழுதி கொடு,
நான் பெருமைப்படுவேன். இல்லைனா வீட்டு வாசலில் வந்தவன் நிற்காதுன்னு சொல்லிட்டார். அதுக்காக தான் நான் நிற்கிறேன். இது நடக்கும். இந்த நாங்கள் சொல்கிற வாக்குறுதிகள் அத்தனையும் வந்து எஸ்ஆர் பிரபு எங்களோட பொருளாளர், எங்கள் அணி சார்ந்த பொருளாளர் வந்து விலாவரியாக சொல்லுவார். எனக்கு ஆட்டம் ஆரம்பிச்சிச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது வந்து குற்றச்சாட்டுகள் வரலாம், இது வந்து எதுக்கு விஷால் இப்படி பண்ணுறான்னு. தயவு செய்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் ஆஸ்கிங் மீ வாட் ஹவ் யூ டன். ஐ ஹவ் டன். நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் வாங்க, எல்லாமே ஓப்பன் கவர்னன்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். பில்டிங் வந்து கட்டி முடித்த உடனே எத்தனை உறுப்பினர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்கள் வேடிக்கை பாருங்கள். இது நடக்க போகுது. அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இந்த அணி, நான் படிக்க போகிற பேர்கள் வந்து புதுசாக இருக்கலாம், ஆனால் புதுமையாக யோசிக்கிறாங்க. இந்த அணி வந்து சங்கத்துக்கே வரமாட்டாங்க, சங்கத்துக்கு வராத நபர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வராத நபர்கள் தான் அதிகமாக யோசிக்கிற நபர்கள். உள்ளே உக்காந்து அந்த நாற்காலியை நிரப்புறதுக்காகவே 10 வருஷமாக உக்காந்து ஒன்றுமே பண்ணாமல் பைரசி ஆகட்டும், ஒரு சப்சிடி ஆகட்டும், ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் ஆகட்டும், எதுவுமே பண்ணாமல், இது குற்றச்சாட்டு அல்ல, நான் வந்து ஆதாரத்தோடு தான் என்றைக்குமே நான் பேசுவேன், எதுவுமே நல்லது நடக்கலை. அதனால் வெளியிலேருந்து நாங்கள் குரல் கொடுத்து பதில் வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும்போது நாங்கள் முடிவு பண்ண ஒரே விஷயம், உள்ளே போய் உட்காரலாம், உள்ளே போய் உட்காந்து நல்லது பண்ணலாம், சுத்தம் படுத்தலாம். எஸ், we are here to clear corruption, we are here to clean the entire system, and we are here to do good for producer council and producers. அது சின்ன தயாரிப்பாளராக இருக்கலாம், பெரிய தயாரிப்பாளராக இருக்கலாம். தயாரிப்பாளர்கள் இனிமே அந்த நலிந்து என்ற பிரிவு நாங்கள் வந்து டோட்டலாக எடுக்க போகிறோம். தலைவர் பதவிக்கு நான் நிற்கிறேன். வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவருக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் நிற்கிறாரு. கௌதம் வாசுதேவன் மேன் இன்னொரு துணைத் தலைவராக நிற்கிறாரு. மிஷ்கின் அவர்கள் செக்ரட்டரி பதவிக்கு நிற்கிறாரு. ஞானவேல் ராஜா வந்து செக்ரட்டரிக்கு நிற்கிறாரு. எஸ்ஆர் பிரபு பொருளாளர். இந்த இசி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் படிச்சிடுறேன். இதுதான் எங்களோட டீமு. ஆர்யா, மிட்டாய் அன்பு, கமலாக்கண்ணன், மணிமாறன், எஸ்எஸ் குமரன், ஜெம்னி ராகவா. இந்த நபர், நான் படிக்க போகிற நபர் வந்து உண்மையிலேயே வந்து அவர் கையில் அவர் படம் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 3 வீடு வாங்கியிருப்பார் வல்சர்வாகத்தில். ஆனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். வின்னர் ராமச்சந்திரன், இயக்குனர் பாண்டியராஜ், மன்சூர் அலிகான், எஸ்எஸ் துரைராஜ் சார், ஆர் பார்த்திபன் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், ஏஎல் உதயா. இதில் என்னென்னா முதல் தடவையாக அப்பா வேற அணி, பையன் வந்து இன்னொரு அணி. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கருத்து வேறுபாடு தான், பட் நல்லதுக்கு தான். இவர் உதயா வந்து நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் நல்லதுக்காக தான் நிற்பாப்பல்ல. முருகராஜ், தங்கராஜ், சுந்தரா டிராவல்ஸ் தயாரிப்பாளர் எஸ்வி தங்கராஜ், கபார் சார், சுந்தர்சி, அபினேஷ் இளங்கோவன், பிரவீன்காந்த் இயக்குனர், பிரவீன்காந்த் தயாரிப்பாளர், பிரவீன்காந்த், ஆர்கே சுரேஷ் அண்ட் ஆர்வி உதயகுமார். இதுதான் டீமு. இப்போது அடுத்தது வந்து ஒவ்வொருத்தரும் பேசுவார். பட் எஸ்ஆர் பிரபு பேசுகிறது தான் முக்கியமான விஷயம். நான் பேசுகிறது தான் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எஸ்ஆர் பிரபு has created a manifesto in such a way that this producer council will flourish for the next 2 years. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இவங்க அத்தனை பேரோட ராஜினாமா கடிதம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 2 தேர்தல்னா ஏப்ரல் 3 பதவியேற்பு விழா, ஏப்ரல் 2ஆம் தேதி 2018 இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்னா நாங்களே வந்து நாங்கள்ல ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்ப்போம். நிறைவேற்றுறதுக்காக தான் வந்திருக்கோம். 1 வருஷம்தான் டேர்ம், 2 வருஷம், ஆனால் 1 வருஷம், 2வது வருஷம் போனஸ் வருஷம். ஸோ 1 வருஷத்துக்குள்ள எல்லா நாங்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நாங்கள் நிறைவேற்ற போகிறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நான் இந்த அணியில் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுறேன். அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து சில
ஒரு சில 2-3 விஷயங்கள் மட்டுமே இங்கே வந்து சொல்கிறோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறோம். எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போது அந்த பொற்காலம் அப்படின்னு சொன்னது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, சினிமா எடுத்தால் வித்துரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. இன்றைக்கும் எல்லா தயாரிப்பாளர்களும் அந்த மனநிலை தான் உள்ளே வர்றப்போ வர்றாங்க. ஆனால் சினிமா எடுத்துடலாம், ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழ்நிலையாக இருக்குது. இதை மாற்றணும். இதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். ஒரு படம் எடுத்தால் அதை ரிலீஸ் பண்ணணும். அப்போது வெளியிட முடியாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி, ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை நிச்சயம் ரிலீஸ் பண்ண முடியும் தியேட்டரில் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறோம். அந்த படத்தினுடைய சேட்டலைட் டிஜிட்டல் உரிமைகள் நிச்சயமாக வித்துரும் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர போகிறோம். இது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி. ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு படம் எடுக்கிறதுக்காக 1 நிமிட ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக குறைஞ்சது 6-7 லட்ச ரூபா சர்வசாதாரணமாக செலவாகுது. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளருக்கு என்ன மிஞ்சுதுன்னா, தயாரிப்பாளர் கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கையோடு தான் இருக்கும். ஏன் அந்த வார்த்தை வருது? ஏன் வந்து ஒரு வீடு வந்து எல்லா தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு இடம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் இந்த தயாரிப்பாளருக்கு தோணுது? ஏன்னா படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெறுங்கையோடு தான் நிற்கிறோம். என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. ஒரு சிம்பாலிக் விஷயம்தான் அது, ஒரு அடையாளம் தான் அது. நாங்கள் தயாரிப்பாளர்கள், எங்களுக்கு ஏதோ ஒன்று மிஞ்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காகத்தான் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு ஸோ அப்படி படம் எடுக்கிறப்போ அந்த படத்தினுடைய பொருள், என் படத்தினுடைய சாங்ஸும் எங்கள் படத்தினுடைய ஆடியோ வீடியோ கிளிப்பிங்ஸோ அதனுடைய காமெடி சீக்வன்சஸோ அந்த படமோ எங்ககிட்ட இல்லவே இல்லை. இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கும், ஃப்ரீயாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வருமானமே வர்றதில்லை. இந்த நிலையை மாற்றணும். சிதறி கிடக்குது எங்களுடைய கண்டென்ட். அப்படி சிதறி கிடக்கிற கண்டென்ட்டிலிருந்து எங்களுக்கு உரிமையான, தயாரிப்பாளர்களுக்கு உரிமையான அந்த வருமானத்தை ஈட்டி கேபிள் இந்த மாதிரியான கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதில் பல குளறுபடிகள் இருக்குது. அதை அனைத்தும் சரி செய்து அது மூலமாக தயாரிப்பாளர்களுக்கு மாதம் நிரந்தர வருமானம் வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இன்றைக்கி எங்கள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் அதிகமாக கேட்கப்படுற ஒரு விஷயம், இதை பண்ணித்தர முடியுமான்னு ஒரு 7-8 வருஷமாக எப்போவுமே கேட்குற விஷயம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நைட்டு ஒரு 10-15ன்னு சொல்லிப்பட்டு வரிசை அன்றைக்கி என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அடிப்படையில் கேட்குற விஷயம், இன்றைக்கி என்ன பண்ணணும் நம்ம இந்த மானியத்தை பெறறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இதற்காக எங்களுடைய நிர்வாகம் நாங்கள் வந்து இது மூலமாக வந்தால் நாங்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டு அந்த விஷயத்தை முறைப்படி தயாரிப்பாளருக்கு பெற்றுத்தர முயற்சி செய்வோம். அப்புறம் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல், ஒரு பெரிய படத்துக்கு அதிக முக்கியத்துவம், சின்ன படத்துக்கு கம்மியான முக்கியத்துவம் அப்படின்ட்டு அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரியான முக்கியத்துவம் தரதை தவிர்த்து, நாங்கள் சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு எந்த படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு வரக்கூடிய எந்த ஒரு சிறு தடங்கல்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் நிர்வாகத்தின் மூலமாக அதை எடுத்து 1 வாரத்திற்குள் நாங்கள் சரி செய்து தருவோம். இப்போ அந்த நலிந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீக்கிறதுனா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் பேசினப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எங்களுடைய கண்டென்ட், எங்களுக்கு வர வேண்டிய அந்த கண்டென்ட் மூலமாக வர வேண்டிய வருமானம் பல பக்கம் சிதறி கிடக்குது. அதன் மூலமாக நாங்கள் இந்த ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு வீட்டுமனை வழங்குவோம். அண்டு இப்போது முதல்ல சொன்ன மாதிரி அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து நஷ்டம் அடைஞ்சு இருக்கிற தயாரிப்பாளர்கள் நிறையா இருக்காங்க. நிறையா வீடு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இயங்க முடியாமல் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இருக்குது. ஆக 60 வயதுக்கு மேற்பட்ட எங்களுடைய தயாரிப்பாளர் சங்க நபர்கள் யாருக்காலும் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு மாதம் பென்ஷன், இப்பொழுது கொடுக்கப்பட்டு வரும் பென்ஷன் 5000 10,000 வைத்து தரப்படும்.
எங்கள் சங்கத்தில் ரெகுலராக கொடுத்துட்ருக்க இந்த தீபாவளி, பொங்கல், அன்பு பரிசுகள் எதுவாக இருந்தாலும் அது ரொக்கமாகவே எங்கள் சங்க நபர்களுக்கு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பப்படும். எங்கள் சங்க நபர்களுடைய வாரிசுகளுக்கான கல்வி உதவி ஏதேனும் தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் அனைவருக்கும் கல்வி நிறுவனங்களிலிருந்து எங்கள் சங்கங்கள் மூலமாக உதவி பெற்று தரப்படும். எங்களுடைய நோக்கம் சுயநலம் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்து எல்லா பிரச்சனைகளையும் மனைவி இது இந்த ஒரு 2 வருடம் இல்லை, இந்த ஒரு 2 வருடம் 10 வருடங்களுக்கு பேசப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுடைய உழைப்பை கொடுப்போம். நாங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்துகிட்ருக்கோம், இன்னும் எடுப்போம், எங்களால் படங்கள் எடுக்க முடியும். இப்போ படம் மறுபடியும் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுற எல்லா சக தயாரிப்பாளர் நண்பர்களுக்கும் எங்களால் முடிந்த வகையில் நாங்கள் திரும்ப படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கு எங்களால் முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம், பாடுபடுவோம்.